தம்புள்ளை குகை விகாரை இலங்கையின் மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டத்தில் அமைந்துள்ள தம்புள்ளை குகை விகாரை என்பது இலங்கையின் மிக புகழ்பெற்ற பண்டைய பௌத்த அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இது தங்க குகை விகாரை என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்த விகாரை அதன் புவியியல் அமைப்பு மற்றும் இயற்கை சூழல் வரலாற்று பிணைப்புகளால் தனித்துவம் பெற்று திகழ்கிறது. தம்புள்ளை விகாரை இலங்கையின் மத்திய பகுதியான மாத்தளை மாவட்டத்தில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1118 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இது மத்திய மலைநாட்டின் வட எல்லையில் காணப்படும் ஒரு இயற்கை கற்பாறை மலைப்பகுதியின் அடிவாரத்தில் இருப்பதாகும். இந்த மலை சுமார் 600 மீட்டர் நீளமும் 150 மீட்டர் உயரமும் கொண்ட மிக பெரிய கற்பாறை தொடராகும். இதன் பாறை அமைப்பானது பண்டைய காலத்து கிரானைட் மற்றும் இக்னைஸ் பாறைகளால் ஆனதாகும். தம்புள்ளை மலை இயற்கையாக உருவான குகைகள் கொண்டது. மழை, காற்று, வெப்பநிலை மாற்றம் போன்ற இயற்கை சக்திகளால் பாறைகள் மெல்ல மெல்ல குலைந்து இயற்கை குகைகளாக உருவெடுத்திருக்கின்றன. பின்னர் மனிதர்கள் அவற்றை மேலும் விரிவாக்கி விகாரையை வடிவமைத்திருக்கின்றனர். இந்த பகுதியில் மொத்தமாக 80க்கு மேற்பட்ட குகைகள் இருந்தாலும் முக்கியமாக இங்கு 5 பிரதான குகைகள் காணப்படுகின்றன. அவையாவன தேவராஜ விகாரை, மகாராஜ விகாரை, மகா அல் விகாரை, பச்சிம விகாரை, தேவான அலு விகாரை என்பனவாகும். இந்த குகைகள் அனைத்தும் பாறைகளின் இயற்கை வளைவு மற்றும் குளிர்ச்சி நிறைந்த உள்வாசலில் அமைந்திருப்பது சிறப்பாகும். தம்புள்ளை விகாரை அமைந்துள்ள பகுதி வறண்ட மண்டல பகுதியை சேர்ந்ததாகும். இங்கு ஆண்டு முழுவதும் வெப்பமான மற்றும் உலர்ந்த காலநிலை நிலவி வருவதனை காண முடிகிறது. வறண்ட மண்டலத்திற்குரிய இந்த இயற்கை சூழல் குகைகள் உள்ளே ஈரப்பதம் சமநிலைப்படுத்துவதற்கும் பண்டைய ஓவியங்களை நீண்ட காலம் பாதுகாப்பதற்கும் பெரும் பங்களிப்பு அளித்து வந்திருக்கிறது. தம்புள்ளை நகரிலிருந்து சுமார் 160 மீட்டர் உயரமுள்ள பாறையின் மீது அமைந்திருப்பதனை காண முடிகிறது. குகைகள் இயற்கை காற்றோட்டத்துடன் வரலாற்று காட்சிகளை காட்சிப்படுத்தும் அருங்காட்சியகம் போன்று திகழ்கின்றன. தம்புள்ள பகுதி பெரிய நதிகள் இல்லாத ஒரு உயர்நில பகுதியாக இருந்தாலும் பரங்கிய ஓயா போன்ற சிறிய நீரோடைகள் மலை அடிவாரத்தில் ஓடுவதனை காண முடிகிறது. மலைப்பகுதியின் அடியில் சிறிய குளங்கள் உருவாகி இருக்கின்றன. இவை பண்டைய காலங்களில் விகாரையில் வாழ்ந்த பிக்குகள் பயன்படுத்துவதற்கான நீர் ஆதாரமாக திகழ்ந்திருக்கின்றன. மேலும் மலையை சுற்றியுள்ள நிலப்பகுதிகள் சிறு விவசாயம், பழந்தோட்டங்கள் மற்றும் காடுகள் என்பன மிகவும் வளர்ச்சியுடனும் செழிப்பாகவும் காணப்படுவதனை காண முடிகிறது. புவியியல் சூழலில் மத கலாசார தாக்கம் தம்புள்ளை விகாரையின் புவியியல் அமைப்பு அதன் மத மற்றும் கலாசார சிறப்பை அதிகரித்துள்ளது. இயற்கை குகைகள் பௌத்த தியானம் மற்றும் விகாரை அமைப்புக்கு சிறந்த இடமாக அமைந்திருக்கிறது. குகைகளின் குளிர்ச்சி மற்றும் பாதுகாப்பான சூழல் பண்டைய ஓவியங்கள், சிலைகள் மற்றும் பாலி மொழியில் அமைந்திருக்கும் கல்வெட்டுக்கள் ஆகியவற்றை 2000 ஆண்டுகளாக அது காத்து வந்திருக்கிறது. மலை உச்சியிலிருந்து காணப்படும் பிரம்மாண்டமான பசுமை நிலப்பரப்பு பௌத்த தத்துவத்தின் அமைதியையும் மனச்சாந்தியையும் பிரதிபலித்து காட்டுகிறது. மொத்தத்தில்
தம்புள்ளை குகை விகாரையின் புவியியல் சூழல், அதன் இயற்கை அழகும் மத பாரம்பரியமும் வரலாற்று சிறப்பும் இணைந்து விளங்கும் ஒரு அரிய கலவையாகும். கற்கள், மலைகள், காற்று, வெப்பம் போன்ற இயற்கை சக்திகள் இந்த இடத்தை உருவாக்கி இருக்கின்றன. மனித கலைஞர்களின் திறமை அதனை கலைக்கோயிலாக மாற்றி இருக்கிறது. இதனால் தம்புள்ளை இலங்கையின் இயற்கை மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் ஒரு பிரதானமான அடையாளமாக திகழ்கிறது. தம்புள்ளை குகையின் புத்தர் சிலைகளின் வரலாறு பௌத்த கலாச்சாரத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும். இந்த குகைகள் இயற்கையாக உருவான பாறை குகைகளாகும். இவற்றில் பௌத்த மதத்தின் சிற்பக்கலை மற்றும் ஓவியக்கலையின் மகத்தான உருவாக்கங்கள் காணப்படுகின்றன. கிறிஸ்துவிற்கு முன்னர் 1ஆம் நூற்றாண்டில் அனுராதபுரத்தின் மன்னர் வலகம்பாகு ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது தம்புள்ளை பகுதியில் உள்ள இந்த குகைகளில் சில ஆண்டுகள் தஞ்சம் அடைந்திருப்பதாக மகாவம்சம் குறிப்பிடுகிறது. அவர் பின்னர் இராச்சியத்தை எதிரிகளின் பிடியிலிருந்து மீட்ட போது தன்னை பாதுகாத்து அடைக்கலம் கொடுத்த குகைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவற்றை பௌத்த தலமாக மாற்றி அங்கே புத்தரின் சிலைகள் மற்றும் புனித ஓவியங்களை நிர்மாணிக்க உத்தரவிட்டதாக அறிய முடிகிறது. இதுவே தம்புள்ளை குகைகளில் புத்தர் சிலைகள் உருவான தொடக்கமாக கருதப்படுகிறது. தம்புள்ளை குகைகளில் தற்போது உள்ள புத்தர் சிலைகளின் எண்ணிக்கை சுமார் 153 ஆகும். இச்சிலைகள் கல், பசை மற்றும் சுண்ணாம்பு கலவை போன்ற பொருட்களால் செதுக்கப்பட்டிருக்கின்றன. சில சிலைகள் நேரடியாக பாறையின் சுவர்களிலேயே செதுக்கப்பட்டவையாகும். சில சிலைகள் தனியே உருவாக்கப்பட்டு பின்னர் குகைகளில் வைக்கப்பட்டவையாகும். சிலைகளின் உருவ பாணிகள் 3 முக்கிய நிலைகளில் காணப்படுகின்றன. தியான நிலை, அதாவது புத்தர் தியானத்தில் அமர்ந்திருக்கும் வடிவத்தை இது குறிக்கிறது. உபதேச நிலை என்பது புத்தர் போதனை வழங்கும் காட்சியை குறித்து நிற்கிறது. பரிநிர்வாண நிலை என்பது புத்தர் இறுதியான நிர்வாணத்தை அடையும் காட்சியை வெளிப்படுத்தி நிற்கிறது. குகைவாரியான சிலைகள் தம்புள்ளை குகைகள் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குகையிலும் புத்தர் சிலைகள் தனித்தன்மையுடன் காணப்படுகின்றன. இங்குள்ள குகைகளில் முதன்மையானதும் பழமையானதுமான குகை தேவராஜ விகாரை என்பதாகும். இது குகை தொகுப்பின் முதல் குகையாகவும் பௌத்த மரபில் மிக பெரும் புனிதத்தையும் கொண்ட இடமாக கருதப்படுகிறது. தேவராஜ விகாரை குகை வலகம்பாகு மன்னர் ஆட்சி காலத்தில் கிமு 1ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதாகும். அவர் அரசை இழந்த போது இக்குகையில் மறைந்து தங்கியதாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. பின்னர் அவர் மீண்டும் அரசை கைப்பற்றி நன்றி அடையாளமாக இக்குகையை புத்தருக்காக அர்ப்பணித்திருக்கிறார். இதுவே தம்புள்ளை குகை ஆலயத்தின் தோற்ற புள்ளி என கருதப்படுகிறது. தேவராஜ விகாரை என்ற பெயர் தேவர்களின் ராஜ விகாரை என பொருள்படுகிறது. இது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் அவர் தம்புள்ள குகையை பாதுகாத்ததாகவும் நம்பப்படுகிறது. தேவராஜ விகாரை என்பது தம்புள்ளை மலைக்கில் உள்ள இயற்கை குகை ஒன்றாகும். இதன் நீளம் சுமார் 20 மீட்டர் மற்றும் உயரம் 6 மீட்டர் வரை காணப்படுகிறது. குகையின் உள்பகுதி குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் அமைந்திருக்கிறது. சுவர் மற்றும் மேல் தளங்கள் அனைத்தும் பாறைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த கற்களும் வெளியில் இருந்து கொண்டு வரப்படவில்லை. புத்தர் சிலை இந்த குகையின் மைய பகுதியில் உள்ள முக்கிய சிலையாகும். சுமார் 14 மீட்டர் நீளம் கொண்ட பெரும் பரிநிர்வாண புத்தர் சிலை பாறைக்குள் நேரடியாக செதுக்கப்பட்டு அதன் மேல் தங்க நிறம் பூசப்பட்டிருக்கிறது. இந்த சிலையில் புத்தர் பரிநிர்வாண நிலையில் படுத்திருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது
புத்தரின் மறைவிற்கு பின்னர் அமைதியான அவரது முகபாவம் அமைதியையும் ஆன்மீக நிறைவையும் பிரதிபலித்து காட்டுகிறது. சிலையின் அருகே ஆனந்தர், துறவி மற்றும் தேவராஜர் விஷ்ணு ஆகியோரின் சிறிய சிலைகளும் காணப்படுகின்றன. குகையின் சுவர்களிலும் மேல்தளங்களிலும் மென்மையான இயற்கை வண்ண ஓவியங்கள் காணப்படுகின்றன. ஓவியங்கள் பெரும்பாலும் புத்தரின் வாழ்க்கை நிகழ்வுகள் மற்றும் ஜாதக கதைகளை விவரிப்பனவாகும். வண்ணங்கள் அனைத்தும் இயற்கை கனிமங்களாலும் மூலிகைகளாலும் தயாரிக்கப்பட்டவையாகும். பின்னர் கண்டி மன்னர்கள் காலத்தில் 18ஆம் நூற்றாண்டளவில் இவ்வோவியங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. மதம், நம்பிக்கை என்ற அடிப்படையில் தேவராஜ விகாரை இலங்கை பௌத்தர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதை நிர்வாண குகை என்றும் அழைக்கிறார்கள். ஏனெனில் இங்கு புத்தரின் பரிநிர்வாண நிலச்சிற்பம் அமைந்திருக்கிறது. பக்தர்கள் இங்கு வந்து தியானம், பூஜை மற்றும் பிரார்த்தனை செய்வது வழக்கமாக இருக்கிறது. சிலர் இந்த குகைகளில் தங்கியிருக்கும் தண்ணீர் தெய்வீக அருள் தண்ணீர் என நம்புகின்றனர். புத்தர் சிலை பாறைக்குள் ஒரே கல்லில் இருந்து செதுக்கப்பட்டதென்பது முக்கிய கலை புள்ளியாகும். அதில் ஒளி, நிழல் மற்றும் அமைதியின் உணர்வு இயற்கையாக வெளிப்பட்டு நிற்கிறது. பாறையின் மேல் பசை, சுண்ணாம்பு மற்றும் தாவர வண்ண பொருட்களை பயன்படுத்தி ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. குகையின் ஈரப்பதம் மற்றும் காற்றோட்டம் சமநிலையாக இருப்பதால் ஓவியங்களும் சிலைகளும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காக்கப்பட்டு வந்திருக்கின்றன. தம்புள்ளை ரஜமகா விகாரை. சுவர்கள் மற்றும் மேல்தளங்களில் புத்தர் சிலைகள் மற்றும் ஓவியங்கள் நிரம்பியுள்ளன. தேவன அலுத் விகாரை என்பது தம்புள்ளை குகை தொகுப்பின் புதிய சேர்க்கையாகும். இது கலை, ஆன்மீகம் மற்றும் வரலாற்றின் சிறந்த ஒருங்கிணைப்பை கொண்டுள்ளது. தம்புள்ளை குகை ஆலயம் முழுவதும் சுமார் 200 தொடக்கம் 250 வரையிலான ஓவியங்கள் மற்றும் 150 தொடக்கம் 160 வரையான சிலைகளை கொண்டு காணப்படுவதனை அவதானிக்க முடிகிறது. இவை அனைத்தும் இயற்கை நிற பொருட்கள், சுண்ணாம்பு, தங்க பூச்சு மற்றும் கல்லறை சிற்பக்கலை கொண்டு உருவாக்கப்பட்டவையாகும். தம்புள்ளை குகைகளின் புத்தர் சிலைகள் இலங்கையின் பௌத்த மரபு, கலாசாரம் மற்றும் கலை நுணுக்கத்தின் சான்றுகளாக காட்சி அளிக்கின்றன. தம்புள்ளை குகைகளின் புத்தர் சிலைகள் என்பது வெறும் கலைப்பொருட்கள் அல்ல, அவை இலங்கையின் பெருமையும் பௌத்த மரபையும் வெளிப்படுத்தும் உயிரோட்டமான சான்றுகளாகும். இவை நூற்றாண்டுகள் கடந்து இன்று வரை பௌத்த பக்தர்களுக்கும் உலகம் முழுவதும் வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கும் பெரும் குறியீடாக விளங்குகின்றன. மொத்தமாக இங்குள்ள சுவர் ஓவியங்கள் சுமார் 2000 சதுர மீட்டர் பரப்பளவில் விரிந்து பறந்து காணப்படுகின்றன. இயற்கையாக உருவான பாறைகள் மழை நீரை தடுத்து உள்ளே புகாமல் ஓவியங்களை காக்கின்றன. குகைகளின் சுவர்களும் கூரைகள் முழுவதும் புத்தரின் வாழ்க்கை கதைகள், ஜாதக கதைகள் மற்றும் பௌத்த மரபு காட்சிகள் ஆகியவற்றை காட்டும் ஓவியங்களால் நிரம்பி வழிகின்றன. முதல் குகையான தேவராஜா குகையும் இரண்டாம் குகையான மகாராஜா குகையிலும் மட்டுமே ஆரம்பகால புத்தர் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவை பெரும்பாலும் பாறைக்குள் நேரடியாக செதுக்கப்பட்ட சிலைகள். அந்த காலத்து கலை வடிவம் இந்தியாவின் மதுரா மற்றும் அமராவதி பாணிகளின் தாக்கத்துடன் காணப்படுகிறது. சிலைகள் பெரும்பாலும் தியான நிலையில் மற்றும் பரிநிர்வாண நிலையில் உருவாக்கப்பட்டுள்ளன. இரண்டாம் கட்டமாக 11 தொடக்கம் 18ஆம் நூற்றாண்டுகளில்
புலனறுவை கண்டி மன்னர்கள் இத்தலத்தை மீண்டும் புதுப்பித்திருப்பதாக அறிய முடிகிறது. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நிசங்கமல்ல மன்னர் தம்புள்ளை ஆலயத்தில் மேலும் சில புத்தர் சிலைகளை சேர்த்ததாகவும் தங்க அலங்காரங்களை அங்கே மேற்கொண்டதாகவும் வரலாற்று ஆவணங்கள் மூலம் அறிய முடிகிறது. இங்குள்ள ஓவியங்களை அனுராதபுர காலத்துக்குரியவை, புலனறுவை காலத்திற்குரியவை, கண்டி காலத்திற்குரியவை என 3ஆக வகைப்படுத்தலாம். இலங்கையின் கூரை ஓவியத்திற்கு பெயர் பெற்ற இடம் இதுதான் என கருதப்படுகிறது. மாத்தளையை சேர்ந்த நாலாகம பரம்பரையினர் இங்குள்ள ஓவியங்களை வரைந்ததாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. இங்குள்ள மகர தோரணத்தில் யானையின் வாய்க்கு பதிலாக சிங்கத்தின் வாய் காணப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் கண்டி மன்னர்கள், குறிப்பாக கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் ஆலயத்தின் உச்சுவர்களில் ஓவியங்களையும் வண்ண பூச்சுக்களையும் புதுப்பித்திருப்பதாக அறிய முடிகிறது. இதன் மூலம் பழைய சிலைகள் புதிதாக தங்கம் பூசப்பட்ட தம்புள்ளை தங்க குகைகளாக மாறியிருக்கின்றன. இங்கு மொத்தம் 153 புத்தர் சிலைகள், 3 அரசர்களின் சிலைகள் மற்றும் 4 தேவதைகளின் சிலைகள் என்பன காணப்படுகின்றன. இந்து தெய்வ சிலைகள் கூட இங்கு காணப்படுவது இந்து சமய கலாச்சாரத்தின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி நிற்கின்றன. பிள்ளையார் கூட இங்கே அமைக்கப்பட்டிருப்பது வியக்க வைக்கிறது. புத்தர் சிலைகள் அனைத்தும் கல்லில் நேரடியாக செதுக்கப்பட்டவைகளாகும். பின்னர் பளிங்கு, சுண்ணாம்பு, தங்க பூச்சு போன்ற பொருட்களால் மேம்படுத்தப்பட்டு காணப்படுகின்றன. கலை வடிவமைப்பு சிலைகளில் காணப்படும் முகபாவங்கள் அமைதியையும் நிறைவையும் பிரதிபலித்து காட்டுகின்றன. முகத்தின் அமைப்பில் இலங்கையின் கண்டிப்பாணி கலையும் இந்தியாவின் பாணியின் நுணுக்கங்களும் இணைந்திருப்பதனை அவதானிக்க முடிகிறது. சிலைகள் தங்கம் பூசப்பட்டதால் குகைகள் ஒளிரும் தங்க நிறம் பெற்றுள்ளன. இதுவே தங்க குகை என அழைக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது எனலாம். ஒவ்வொரு புத்தர் சிலைகளும் ஒரு தத்துவ அர்த்தத்தை குறித்து நிற்கின்றது. அமைதி, தியானம், நிர்வாணம் மற்றும் அருள் என்பன அவற்றின் வெளிப்பாடாக அமைந்து காணப்படுகின்றன. வருடம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பார்க்க வருகின்றனர். தம்புள்ளை குகையில் உள்ள புத்தர் சிலைகள் வெறும் கலை பொருள்கள் மாத்திரம் அல்ல, அவை இலங்கையின் வரலாறு, மதம் மற்றும் கலை நுணுக்கத்தின் இணைவு ஆகும். வலகம்பாகு மன்னரின் அர்ப்பணிப்பும் பிந்திய மன்னர்களின் பாதுகாப்பும் இணைந்து இக்குகைகள் இன்றும் பௌத்த கலையின் அழிவற்ற சின்னமாக திகழ்ந்து வருகின்றன. இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இந்த குகைகளை நிர்மாணித்த வலகம்பாகு மன்னரை பற்றி கூறாமல் இருக்க முடியவில்லை. இலங்கை வரலாற்றில் சிறப்பாக இடம்பெற்றிருப்பவர் அனுராதபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த அரசர் வலகம்பாகு என்பவர் ஆவார். இவர் பௌத்த மதத்தை மீண்டும் துளிர்விடச் செய்தவராகவும் தம்புள்ளை குகை ஆலயத்தை நிறுவியவராகவும் அறியப்படுகிறார். இவரது ஆட்சி காலம் அரசியல் கலகங்கள், வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகள், ஆன்மீக மறுமலர்ச்சி ஆகியவற்றால் நிரம்ப பெற்ற ஒன்றாகும். வலகம்பாகு மன்னர் அனுராதபுர ராச்சியத்தை சேர்ந்தவராவார். இவர் கிறிஸ்துவிற்கு முன்னர் 103 தொடக்கம் 89 வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் அமர்ந்தவராவார். அவரது முழு பெயர் வட்டகாமணி அபய என்று பௌத்த நூல்களில் குறிப்பிடப்படுகின்றது. வலகம்பாகு மன்னர் முதலில் கிறிஸ்துவிற்கு முன்னர் 103ஆம் ஆண்டு சிம்மாசனத்தில் அமர்ந்தார். ஆனால் அவரது ஆட்சியில் ஆரம்பத்திலேயே ஆக்கிரமிப்புகள் ஏற்பட தொடங்கின. அந்த காலத்தில் இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் இருந்தவர்கள் அனுராதபுரத்தை தாக்கினார்கள்.
இதனால் வலகம்பாவு தனது ஆட்சியை இழக்க நேர்ந்திருக்கிறது. அரசை இழந்த வலகம்பாகு மன்னர் சுமார் 14 ஆண்டுகள் காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் தஞ்சமடைந்திருக்கிறார். அந்த காலத்தில் தான் அவர் தம்புள்ளை மலைப்பகுதியின் குகைகளில் தங்கியிருந்ததாக அறிய முடிகிறது. இலங்கையின் தலைமறைவு காலத்தில் பௌத்த துறவிகள் அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கின்றனர். அவரது மனதில் பௌத்த மதத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை இதனாலேயே வேரூன்றி இருக்கிறது. குப்பிக்கல மகாதிச தேரர் என்ற பிக்கு இவரை கடுமையாக ஆதரித்திருக்கிறார். அவரது அனுசரணையுடன் பல இளைஞர்கள் மத்தியில் விடுதலை உணர்வுகளை தட்டி எழுப்பி படையில் சேர்த்து தென்னிந்திய ஆக்கிரமிப்பாளர்களை அவர் வீழ்த்திய பிறகு வலகம்பாகு மன்னர் மீண்டும் அரசை கைப்பற்றுகிறார். கிறிஸ்துவிற்கு முன்னர் 89களில் ஆட்சிக்கு வந்த அவர் அந்த நேரத்தில் பௌத்த மதத்திற்கு பெரும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்திருக்கிறார். அவர் செய்த முக்கிய பணி தம்புள்ளை குகையாலயத்தை புத்தருக்காக அர்ப்பணித்தமையாகும். அவர் மறைந்து வாழ்ந்த குகைகளை பௌத்த துறவிகளுக்காக திருத்தி ஆலயங்களாக மாற்றியிருக்கிறார். இதுவே இன்று தம்புள்ளை தங்க குகை ஆலயமாக பரிணமித்து நிற்கிறது. அது மட்டுமல்ல, பௌத்த திரிபிடகங்களை எழுத்து வடிவில் பதிவு செய்தவரும் இவரே ஆவார். இதற்கு முன்பு பௌத்த போதனைகள் வாய்மொழியாகவே பரவியிருந்திருக்கின்றன. வலகம்பாகு மன்னர் காலத்தில் மகாவிகார துறவிகள் பௌத்த போதனைகளை பாலி திரிபிடகங்கள் என எழுத்தாக பதிவு செய்திருந்தனர். இதுவே உலக பௌத்த வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. அவர் பல விகாரைகளையும் மடாலயங்களையும் கட்டியதுடன் பௌத்த துறவிகளுக்கான கல்வி மையங்களையும் உருவாக்கி இருக்கிறார். அரசியல் திறமையும் தைரியமும் வலகம்பாகு மன்னர் இலங்கை அரசர்களில் தைரியம், பொறுமை மற்றும் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார். அவர் ஆட்சியை இழந்த பின்னும் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் எழுந்து நாட்டை ஒன்றிணைத்தார். அவரது ஆட்சி காலத்தில் நாட்டின் ஒழுங்கும் பௌத்த மதத்தின் செழிப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மத பாரம்பரியத்தில் வலகம்பாகு மன்னரிடம் பௌத்த வரலாற்றில் வலகம்பாகு மன்னர் தம்மத்தின் காவலர் என்று போற்றப்படுகிறார். அவரது தம்புள்ளை குகை ஆலயம் இன்று வரை பௌத்தர்களுக்கு புனித யாத்திரை தலமாக இருந்து வருகிறது. அவர் தங்கியிருந்த அந்த குகை தெய்வீக அருளின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. இங்குள்ள தண்ணீர் நிரம்பாத பானையை பற்றிய ஏராளமான மர்ம கதைகள் உலாவுகின்றன. பல நூற்றாண்டுகளாக இந்த பானையில் தண்ணீர் எப்போதும் இருந்து வருகிறது. ஆனால் அது எப்போதும் நிரம்பவோ வற்றுவதோ இல்லாத நிலையில் காணப்படுகிறது. இந்த மர்மம் குறித்த பலரும் ஆர்வத்துடன் பேசுகின்றனர். இச்சம்பவத்திற்கு மதப்பார்வை மட்டுமல்ல, விஞ்ஞான விளக்கமும் கூறப்பட்டு வருகிறது. குகையின் உள்ளே இருக்கும் குடத்தில் எப்போதும் சில அளவு தண்ணீர் காணப்படுகிறது. அது மழைக்காலத்தில் நிரம்புவதும் இல்லை, வறட்சி காலத்தில் வற்றுவதும் இல்லாத நிலையில் காணப்படுகிறது என்பது ஆச்சரியமாகும். சிலர் இதை தெய்வீக தண்ணீர் என்று கூறுகிறார்கள். சிலர் இதன் மூலம் பூசை நீர் எடுப்பதும் வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆனால் இதன் மர்மம் என்னவென்றால், இந்த குகைகள் சுண்ணாம்பு கல்லால் ஆன மலைப்பகுதியில் இயற்கையாகவே உருவாகியவையாகும். பாறையின் இயற்கை உறிஞ்சல் தன்மை, குகைகள் அமைந்துள்ள பாறைகள் சுண்ணாம்புக்கல் மற்றும் கிரானைட் கலவையால் ஆனவையாகும். இந்த பாறைகள் பாரஸ் தன்மையுடையவை, அதாவது அவற்றின் உள்பகுதியில் சிறிய சிறிய துளைகள் இருக்கின்றன. இவற்றின் வழியாக காற்றும் நீரும் மெதுவாக நகருகிறது. இதனால் மழை நீர் பாறையின் வழியாக வடிகட்டி நுண்ணிய வடிவில் குகைக்குள் சுரந்து வருகிறது. அதே நேரத்தில் பாறை உள்வெப்பத்தை
வெப்பத்தால் ஆவியாகும் அளவு நீர் இழப்பும் சமநிலைப்படுத்தப்படுகிறது. இதனால் தண்ணீரின் அளவு ஒரே மாதிரியாகவே இருக்கும். ஆகையால் அவை நிரம்புவதும் இல்லை, வற்றுவதும் இல்லை ஆகிய நிலையில் காணப்படுகிறது. குகையின் உள்பகுதி எப்போதும் நிலையான வெப்பநிலையிலும் ஈரப்பதத்திலும் காணப்படுகிறது. வெளியில் மழை அல்லது வெயில் எதுவாக இருந்தாலும் குகையின் உள்சூழல் மாறுவதில்லை. இதனால் தண்ணீர் அதிகம் ஆவியாகாது. மேலும் பாறையின் சிறு துளைகளில் இருந்து வரும் தண்ணீர் அளவு இதே சமநிலையை தக்க வைக்கிறது. நுண்ணிய நீரோட்டங்கள் பாறைகளின் நுண்ணிய துளைகளின் வழியாக நீர் மேலே எழும்பும் இயற்பியல் செயல்முறை கேபிலரி ஆக்ஷன் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இது தாவரங்களில் நீர் மேலே செல்லும் விதத்துடன் ஒத்ததாகும். இதனால் குகையின் மேல் பகுதியில் இருந்து மெதுவாக தண்ணீர் பானையில் சுரந்து வந்து சேரும். ஆனால் பானையின் வடிவமும் பாறை அமைப்பும் காரணமாக அதிலிருந்து அதிக நீர் வெளியில் சிந்தாது இருக்கிறது. பாறைகளில் வாழும் சில நுண்ணுயிரிகள் மற்றும் ஆல்கே வகைகள் தண்ணீரின் ஆவியாதல் வீதத்தை குறைப்பதில் பங்கு வகிக்கின்றன. அவை ஒரு மெதுவான படலத்தை உருவாக்கி தண்ணீரின் மேற்பரப்பை மூடிவிடுகின்றன. இதனால் தண்ணீர் வற்றாது காணப்படுகிறது. இது மத மற்றும் கலாச்சார நோக்கு பௌத்த மரபில் ஒரு புனித நீர் என்றும் அருளின் அடையாளம் என்றும் கருதப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக துறவிகள் இதனை தெய்வீக அற்புதம் என வணங்கி வருகின்றனர். ஆனாலும் விஞ்ஞானம் இதை இயற்கை நீரியல் சமநிலை என விளக்குகிறது. இந்த நிகழ்வு அதிசயமானது போல் தோன்றினாலும் இது ஒரு அற்புதமான இயற்கை விஞ்ஞானம் என்பதே உண்மையாகும். ரஜமகா விகாரை அதன் அமைவிடம் காரணமாக பலவிதமான அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்து வருகிறது. குகைகளின் உள்ளே ஈரப்பதம் உயர்வாக காணப்படுவதால் சுவரோவியங்கள் மற்றும் சிலைகள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது அல்லது அழிந்துவிடும் அபாயம் உருவாகிறது. ஏற்கனவே பல ஓவியங்கள் சேதமடைந்தும் இருப்பதனை காண முடிகிறது. பருவமழை காலங்களில் பாறைகளில் நன்கு காற்றோட்டம் இல்லாத இடங்களில் ஈரப்பதம் அதிகரித்து காணப்படுவதால் இக்குகை ஓவியங்கள் நாளடைவில் பழுதடைந்து போகும் அபாயத்திற்கு முகம் கொடுத்து வருகிறது. மழை நீர் ஊடுருவுதல் சிலைகளுக்கு நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. காற்றின் மாசுபாடு மற்றும் சூட்டின் தாக்க காலங்களில் பாறைகள் மற்றும் ஓவியங்கள் சுருங்கிவிடக்கூடும். மனித செயல்பாடுகள் மூலமும் சில பாதிப்புகள் ஏற்படவே செய்கிறது. பௌத்த பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகம் இங்கு வருகை தருவதனால் அவர்கள் கைகளினால் தொடுதல் மற்றும் காற்றில் ஏற்படும் மாற்றங்கள் அத்துடன் ஈரப்பத மாற்றங்கள் என்பவற்றாலும் அவை பாதிப்படைந்து வருகின்றன. உணவு மாசுகள் குகையின் சுவர்களில் சேதத்தை ஏற்படுத்தலாம். சிலர் சிலைகளை அல்லது ஓவியங்களை தொடுவதால் வண்ணங்கள், தங்கப்பூச்சு, சுவர் ஓவியங்கள் மெல்ல மெல்ல சேதமடைந்து வருகின்றன. மிக முக்கியமான இந்த இடத்தை சுற்றிலும் தொழிற்சாலை, வணிக வளர்ச்சி போன்றவை தூசு மாசுபாடு மற்றும் இயற்கை நிலை மாற்றங்களையும் ஏற்படுத்திவிடக்கூடும். குகை அருகே உள்ள பாறைகளின் மலைச்செருகள் மற்றும் மண் வீழ்ச்சி, மலைப்பகுதியில் ஏற்பட்ட மண் இழிவு அல்லது பருவ மழை குகைச்சுவர் மற்றும் சிலைகளுக்கு நேரடி அச்சுறுத்தலை
உருவாக்கி வருகிறது. ஓவியங்களின் நிரந்தர பராமரிப்பு இல்லையெனில் அவை மேலும் ஆபத்திற்கு முகம் கொடுக்க நேரிடலாம். இலங்கையின் மிகவும் முக்கியமான பௌத்த ஸ்தலமாக தம்புள்ள ரஜமகா விகாரை இருந்தாலும் தமிழ் மக்கள் இப்பகுதிக்கு அதிகம் வருவதில்லை என்பதனை பார்க்க முடிகிறது. இதற்கு பல சமூக மத வரலாற்று காரணங்கள் இருப்பதனை அறிய முடிகிறது. தம்புள்ளை குகைகள் பௌத்த கலை மற்றும் ஆன்மீக மையமாக விளங்குகின்றன. பெரும்பாலான தமிழர்கள் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் வாழும் இந்து கிறிஸ்தவ மதங்களை பின்பற்றுபவர்கள் ஆவார்கள். ஆகையால் பௌத்த மத இடங்கள் தமிழர்கள் பார்வைக்கு அவ்வளவு முக்கியமானது போல் தென்படவில்லை. பௌத்த ஆலயங்களில் பரம்பரை வழிபாடு மற்றும் தியான வழிகள் கற்பிக்கப்படுவதால் மத பார்வையாளர் பிரிவில் குறைவான தமிழர்கள் இருக்கலாம். தம்புள்ள குகைகள் சிங்கள அரசர்களால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்ட ஒன்றாகும். பௌத்த கலாச்சார அடிப்படையில் வளர்ந்ததும் ஆகும். இது போன்ற காரணங்களால் தமிழர்கள் பாரம்பரிய கலாச்சார இணைப்பு இத்துடன் குறைவாகவே காணப்படுகிறது. ஆகையால் தமிழர்கள் இப்பகுதிக்கு வருகை தருவது மிகவும் குறைவாக இருப்பதனை அவதானிக்க முடிகிறது. பயணம் என்பது உலகை மட்டும் காண்பதற்கானது அல்ல, நம்முள் உறங்கி கிடக்கும் உணர்வுகளை காணும் வழியுமாகும். அந்த வகையில் இலங்கையின் இதய பகுதியில் அமைந்துள்ள தம்புள்ளை குகைக்கு நான் சென்ற நாள் எனது நம்பிக்கைகளையும் எண்ணங்களையும் சவாலுக்கு உட்படுத்திய ஒரு நாளாகும். தம்புள்ளை குகை பாறையின் மடியில் பதிந்த புனிதம். 1000 ஆண்டுகளாக தெய்வ சிலைகளும் சுவரோவியங்களும் இதன் இருளில் பிரகாசிக்கின்றன. ஆனால் நான் எந்த கடவுளையும் நம்பாதவனாக அந்த இருளை வேறு பார்வையில் நோக்கினேன். குகைக்குள் நுழைந்த போது காற்றில் ஒரு பண்டைய அமைதியின் மனம் இருந்தது. சுவர் முழுவதும் புத்தரின் உருவங்கள், சில சிரிக்கின்றன, சில தியானம் செய்கின்றன. ஒளிமங்களாக விழுகிறது. கல்லின் மேல் ஓவியங்கள் உயிரோடு சுவாசிப்பது போல் தோன்றுகின்றன. நான் யாருக்கும் நமஸ்காரம் செய்யவில்லை. ஆனாலும் அந்த இடத்தின் அமைதிக்கு நான் தாழ்த்தி கொண்டேன். அந்த நேரத்தில் நான் உணர்ந்தது இதுதான்: நம்பிக்கை என்பது கடவுளுக்கானது அல்ல, மனிதருக்கானது. அந்த குகையை வடித்த கலைஞனின் பொறுமை, அங்கிருந்த பிக்குவின் தியானம், அந்த மண்ணின் வரலாறு, அவை அனைத்தும் கடவுளை விட உயர்ந்தவை போல் தோன்றின. குகையின் கடைசி பகுதியில் நின்றபோது வெளிச்சம் ஒரு சிறிய துளையாக உள்ளே நுழைந்தது. அந்த ஒளிக்கதிர் புத்தரின் முகத்தில் விழுந்தது. அது ஒரு அற்புதமான அமைதியை பரப்பியது. நான் இன்னும் கடவுளை நம்பவில்லை, ஆனால் அந்த ஒளியில் ஒரு உண்மை இருந்தது. மனிதன் உருவாக்கும் அழகு நம்பிக்கையும் அதிர்வையும் தாண்டி நிற்கும் என்பதைப் போல தம்புள்ளை குகையிலிருந்து வெளியே வந்தபோது என் உள்ளம் இன்னும் அந்த பாறையின் குளிரை சுமந்து கொண்டுதான் இருந்தது. நான் கடவுளை காணவில்லை, ஆனால் மனித மனத்தின் பேராற்றலை கண்டேன். அதுவே என் நம்பிக்கையின்மைக்குள் உதித்த ஒரு புது நம்பிக்கையாக மாறி நிற்கிறது.